டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தலைவலி இது எல்லாருக்குமே ஒரு பெரிய சிக்கல். மிக கடுமையான தலைவலி இருக்கும்போது நம்மளுடைய அன்றாட வேலைகளை நம்ம சரிவர செய்ய முடியறதில்ல. இதற்கு வலி மாத்திரை மட்டும்தான் தீர்வா அல்லது ஆயுர்வேதத்தில் இதை நம்ம எப்படி அணுகிறோம், அதை எப்படி சரி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வலி அப்படிங்கிறனாலே ஆயுர்வேதத்தில் வாதம், அதாவது உடம்பில் வாதம் மிகும் பொழுது வலி ஏற்படும். எப்படி வாதம் மிகுது அப்படின்னா வாதத்தின் தன்மையினாலே வறட்சி. எப்போ நம்ம உடம்புல வறட்சி ஏற்படும்? சரியான தூங்க முடியல, அப்புறம் உணவுகளை வறட்சியான உணவுகளை எடுத்துக்கிறது. எடுத்துக்காட்டாக சப்பாத்தி, பீஸா, பர்கர். இன்றைய இளம் தலைமுறையினர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உணவுகளை தான் அதிகமாக எடுக்கிறாங்க. அப்போ உடம்புல வறட்சி ஏற்படும், மலச்சிக்கல் ஏற்படும், நாவறட்சி ஏற்படும், தூக்கமின்மை. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான சத்தத்தில் தான் இன்றைக்கி நம்ம வேலை செய்கிறோம். ஒன்று, நம்ம பேருந்தில் பிரயாணம் செய்யும் பொழுது அதிகமான சத்தம், அல்லது காதுகளில் நம்மளோட நுண்ணிய இசை கேட்கணுங்கிறதுக்காக அந்த பட்ஸை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தும் பொழுதும் காது மடல்கள் டிஸ்டர்ப் ஆகி நரம்புகள் பாதித்து வாதம் அதிகரிக்கிறது. இந்த மாதிரி வாதத்தினால் வலி ஏற்படும். சரிங்க, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மிக கடுமையான வலியாக இருக்கும். அதாவது சில பேர் சொல்லுவாங்க பேஷண்ட்ஸ், டாக்டர் எனக்கு தலையில் ஏதோ ஒன்று சம்மட்டில் அடிக்கிற மாதிரி வலி இருக்குது, நரம்புகள் அப்படியே புடைப்பது போன்ற வலி இருக்குது, கண்கள் இருட்டுவது போல வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தீவிரமான வலி இருக்குன்னா அது வாதத்தினால் ஏற்படுகின்ற வலி. இது தலையில் மட்டும் வலி இருக்காதுங்க, அதோடைய கழுத்து பகுதி, நம்ம தோள்பட்டை பகுதியிலும் இறுக்கமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா முகத்தாடை தசைகளிலும் பயங்கரமான வலி இருக்கும். இதன் கூடவே கண்களில் கண்ணீர் வரலாம், தலை சுற்றல் ஏற்படலாம், சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாந்தியும் ஏற்படலாம். இப்படி கடுமையான வலி இருக்கும் பொழுது அதை வாதத்தின் வலியாக குறைப்போம். அப்போ இதை எப்படி குறைப்பது அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு லேசான வெதுவெதுப்பான நம்ம உடைய பானம் கொடுக்கும்போது, கஷாயங்கள் கொடுக்கும்பொழுது அந்த இளம் சூடின் காரணமாக அந்த வாதம் கட்டுப்படும். பொதுவாகவே எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுது இந்த வாதத்தினால் ஏற்படுகின்ற தலைவலி பெருமளவில் கட்டுப்படும். எடுத்துக்காட்டாக நம்ம நல்லெண்ணெயை லேசாக மிளகு போட்டு சூடாக்கி அந்த எண்ணெயை வாரத்தில் 2 முறை தலைக்கு மசாஜ் பண்ணி குளிக்கும் பொழுது அந்த டைட் மசில்ஸ், அதாவது டென்ஷன் ஹெட்டேக் ரொம்ப நல்லா குறையும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா உணவில் நம்ம எப்படி சாப்பிடணும்னா பசி தீயை சீராக்கிற மாதிரி மென்மையான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். எடுத்துக்காட்டாக பாசி பயிறு, நம்ம அரிசி போன்ற பொருட்களை வைத்து கஞ்சி போல் எடுத்து சாப்பிடலாம், அல்லது கொஞ்சம் சீரகம் பூண்டு சேர்த்து ஒரு கஞ்சி வடிவில் அவங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்களுடைய பசி தீ சீராகும், மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக தூக்கமின்மை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும், மன அழுத்தமும் மிக பிரச்சனையாக இருக்குது. அப்போ நல்லா தூங்கணும் அப்படின்னா பாலில் கொஞ்சம் கசகசா சேர்த்து இரவில் குடிக்கலாம். இரவு உணவு ஒரு 7 மணிக்கெல்லாம் அவங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த சீரான அவங்களுடைய செரிமானம் ஏற்பட்டு வலி நன்றாக குறையும். சரி, இப்படியும் வலி குறையலைன்னா சில சிகிச்சை முறைகளை ஆயுர்வேதத்தில் நம்ம சொல்கிறோம். அதாவது தலைக்கு எண்ணெய் தேய்ப்பது நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம். இன்னும் கடுமையான வலி இருக்குது, தோள்பட்டை வலி இருக்குது, எனக்கு வலி விடவே மாட்டேங்குது, நாள்பட்ட தலைவலியாக இருக்குது அப்படின்னா ஆயுர்வேதத்தில் ஷிரோதாரா அப்படிங்கிற ஒரு சிகிச்சை முறை இருக்குது. இதில் ஒரு மென்மையான நமக்கு இளம் சூடான ஆயிலை நம்ம தலைக்கு மேலே ஒரு தாரை போல் ஊற்றுவாங்க. ஒரு 30 முதல் 40 செகண்ட்ஸ் அல்லது 40 நிமிஷம் வரை ஒரே சீராக நமக்கு அந்த ஷிரோதாரா பண்ணும் பொழுது அந்த தலையில் இருக்க மசில்ஸ் ரொம்ப டைட்டாக இருக்கிறது படிப்படியாக இலகும், நல்ல தூக்கம் வரும். இது முதல் நிலையில். சரி, தலை நரம்புகளை நம்ம பலப்படுத்தணும்னா ஆயுர்வேதத்தில் நஸ்ய சிகிச்சை அப்படின்னு இருக்குது. நஸ்யம் அப்படின்னா மூக்கின் வழியாக மருந்துகளை கொடுப்பது. இதற்கு அணு தைலம், அதன் பிறகு க்ஷீரபலா தைலம், இப்படி அவரவர் உடல் நிலைக்கு ஏற்றவாறு மருந்துகளை செலக்ட் பண்ணி ஆவி பிடிச்சி மூக்கில் 2 துளிகள் கொடுக்கும் பொழுது அந்த தலை நரம்புகள் பலமாகி அவங்களுக்கு நல்லா வலி குறையும். அதன் பிறகு அவங்களுடைய உணவு முறையும் வாழ்க்கை முறையும் கண்டிப்பாக மாற்ற வேண்டும். நம்ம யோக பயிற்சி, தியான பயிற்சி இப்படி செய்யும் பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக மாத்திரைகள் இல்லாமல் 100% இந்த வலியை நம்மளால் குறைக்க முடியும். சரி நேயர்களே, இன்றைக்கு வாதத்தினால் ஏற்பட்ட தலைவலியும் அதற்கான தீர்வுகளையும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.